ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஒரு 2 மந்த் ஆச்சு வீடியோ எல்லாமே போட்டு. இந்த வீடியோ கூட எடுத்து ஒரு 1 வீக்கு மேலேயே இருக்கும் போல இருக்கு. வீடியோ போடணும் லாஸ்ட் வீக்கு முந்தின வீக் தான் யோசிச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். ஆனால் அப்பவும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நேற்றுல இருந்து தான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் சரி வாய்ஸ் கொடுத்து எப்படியாச்சும் இன்னைக்கு அப்லோட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணேன். இனிமேல் நம்ம சேனலில் மறக்காமல் வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு கொடுங்க. அன்னைக்கு ஒரு ஃப்ரைடே தான், அன்னைக்கு தான் வீடியோ எடுத்திருந்தேன். அம்மா வைக்கிற மாதிரி கூட்டி வச்சு சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு நிறைய காய்கறி இருந்துச்சு. பீன்ஸ், அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் அதெல்லாம் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டுட்டு சாம்பார் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா திருப்பியும் ஒரு மாங்காய் இருந்துச்சு, மாங்காவையும் போட்டுட்டு அப்புறம் பருப்பு வேக வச்சிருந்ததையும் போட்டுட்டு தேங்காய், ஜீரகம், பூண்டு இதெல்லாம் அரைச்சி அதையும் சேர்த்து போட்டுட்டேன். சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாம்பார் வச்சா. பெரும்பாலும் கிராமத்து சைடில் இப்படி தான் கூட்டி வச்சு வைப்பாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டே வதக்கி தான் வைப்பேன். இப்போ வாட்சி இப்படி தோணுச்சுன்னா வைப்பேன். லாஸ்ட்டாக சாம்பார் தாளித்து ஊற்றுறதுக்கு கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிக்கும் போது கொஞ்சமாக காயத்தூளும் சேர்த்து தாளித்தோம்னா சூப்பராக வாசமாக இருக்கும் சாம்பார். அதுக்கு பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். பீட்ரூட் பொரியலுக்கு தேங்காய்லாம் போட மாட்டேன். கடுகு, உளுந்தம்பருப்பு தாளித்து பீட்ரூட் நல்லா வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் மிளகாத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்து பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.